பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஐயோ, இந்த மாயா வேற எதுக்கு இப்ப என்ன வர சொல்லிருக்கானே தெரியலையே. நான் கால் பண்ணா மட்டும் கால் அட்டன் கூட பண்ண மாட்டா. அப்படியே அட்டன் பண்ணாலும் இப்ப என்னால வர முடியாதுன்னு டக்குன்னு கட் பண்ணிடுவா. ஆனா இவ கூப்பிட்டா மட்டும் நான் உடனே வந்தாகணும். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? இவ என்ன என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு தாம் தூம்னு ஏதாச்சும் குதிப்பான்னு பார்த்தா இவ பாட்டுக்கு எவ்வளவு கூலா கேக்குறா. என்னன்னு ஒண்ணும் புரியலையே. என்ன ஆண்டி, என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ மாயா பேபி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாயா. ஆமா, உன் ஹெல்த் எப்படி மாயா இருக்கு? யா ஆண்டி, ஐ எம் ஃபைன். என்ன பார்த்தாவே தெரியல என் ஹெல்த் நல்லா தான் இருக்குன்னு. இவன் என்ன ரொம்ப கூலா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கா. எப்பவுமே கோவத்துல பிசாஸ் மாதிரி கத்துவா. இன்னைக்கு இவ்வளவு கூலா பதில் சொல்றதே ஒரு மாதிரி பீதியை கலப்பதே. என்ன ஆண்டி, நானும் பார்த்துட்டு இருக்கேன். வந்ததுலேருந்து எதையும் யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஓ, என்னடா இது, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, மாயா இந்நேரம் கோவம் தானே நம்ம கிட்ட பட்டுருந்துருக்கணும். ஆனா இவன் எதுக்காக இப்படி கூலா ஆன்சர் பண்றான்னு யோசிக்கிறீங்களா ஆண்டி? இல்ல மாயா, அது கம்மான் ஆண்டி, எவ்வளவு வருஷமா உங்க கூட பழகிட்டு இருக்கேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. சரி மாயா, சரி, நான் அதை தான் யோசிச்சேன். ஆக்சுவலா என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. நீ என்னடானா இவ்வளவு கூலா இருக்க, எனக்கு அதான் மாயா ஒன்னும் புரியல. ஆமா ஆண்டி, இனிமே தேவையில்லாம கோவப்படக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் ஆண்டி. பிகாஸ் ரீசெண்டா ஒரு நியூஸ் படித்தேன். நம்ம ரொம்ப கோவப்பட்டோம்னா நம்ம அழகு குறைஞ்சிருமா. எனக்கு என்னோட அழகை குறைய வைக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல ஆண்டி. அதான். ஐயோ, இவ என்ன இன்னைக்கு பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கா. ஒருவேளை ஆதிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு இவ பைத்தியமாவே ஆயிட்டாலோ? என்ன ஆண்டி, என்ன பைத்தியம் சொல்றீங்க போல இருக்கு. ஐயோ மாயா பேபி, அப்படிலாம் இல்ல. அம்மா, எதுக்கு மாயா இப்ப நீ என்ன வர சொன்ன? இல்ல ஆண்டி, நான் கூட ஸ்டார்டிங்ல நினைச்சேன் ஒரு கல்யாணம் தானே, இதை கூடவா அவங்களால நிறுத்த முடியலன்னு. ஆனா அந்த கல்யாணத்தை நிறுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு எனக்கு இப்போ புரிஞ்சுட்டேன் ஆண்டி. அப்பா, புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். என்ன மாயா இப்படி எல்லாம் பேசுற? கல்யாணத்தை நிறுத்துறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்போ அப்போ ஆதியை நீ கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா மாயா? வாட் ஆண்டி, ஸ்டாப் இட். நான் கூலா பேசுறேங்கிறதுக்காக உங்க வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசுனீங்கன்னா நான் அப்படியே கேட்டுட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க ஆண்டி, ஆதியை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டி. விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆதி புருஷன்னு ஒன்னானா அது எனக்கு மட்டும்தான் ஆண்டி. அப்பா, இப்பதான் போன உசிரே திரும்பி வந்திருக்கு. நான் கூட ஒரு நிமிஷத்துல ஷாக் ஆகிட்டேன். இவ ஆதி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாலோன்னு. இவளை வச்சு என்னெல்லாம் பிளான் போட்டிருக்கேன். மாயா பேபி, என்ன மாயா பேபி சொல்ற? புரியல. ஆதி வேணும்னு சொல்ற, அப்புறம் கல்யாணத்தை நிறுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்ற. என்ன மாயா சொல்ல வர? ஆண்டி, கல்யாணத்தை நிறுத்துறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு தான் சொன்னேன். அதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தவே மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. சின்னமாயா சொல்ற, புரியல. ஆண்டி, இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பிளான் போட்டாலாம் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது ஆண்டி. நம்ம போடுற பிளான் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏதோ சீப்பு ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு ஆண்டி. அதனாலதான் ஆண்டி நல்ல பெரிய பிளானா ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். சின்னமாயா சொல்ற, சின்ன பிளான் அது? ஆண்டி, வெயிட் வெயிட் வெயிட். இப்பவே பிளானை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல என்ன ஆண்டி கேக் இருக்கு? வெயிட் பண்ணுங்க ஆண்டி, அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்களுக்கே என்னன்னு புரியும். அதோட நான் கண்டிப்பா சொல்றேன் ஆண்டி, இந்த பிளான் ஃபிளாப் ஆகுறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை ஆண்டி. சென்னை வைக்க என்னமோ சொல்றா. சரி, நம்ம தலையை உருட்டாம இருந்தா சரி. இதை பண்ணு அது பண்ணுன்னு. ஏன்னா நம்ம எது பண்ணாலும் அது நடக்கவே மாட்டேங்குது. ஓகே மாயா, ஓகே. ஆண்டி, என்ன ஆண்டி, இவதான் பிளான் போட்டு வச்சிருக்காளே, நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி ஏதாச்சும் யோசிச்சிருந்தீங்கன்னா அதை மூட்டை கட்டி தூக்கி போட்டுருங்க. ஏன்னா என்கிட்ட மாசம் மாசம் காசு வாங்குறீங்கல்ல, அதுக்காக ஏதாச்சும் அப்பப்ப குட்டி கலாட்டா உங்க வீட்டுல பண்ணிக்கிட்டே இருங்க, புரிஞ்சதா? இல்லமாயா, அது அது நீதான் ஏதோ பெரிய பிளான் போட்டு வச்சிருக்க. அந்த பிளான் ஃபிளாப் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்றல மாயா. பின்ன எதுக்கு மாயா தேவையில்லாம நான் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணிக்கிட்டு? அதான் மாயா யோசிச்சேன். ஓ அப்படியா? ஆமா ஆண்டி, நான் போட்ட பிளான் ஃபிளாப் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேணும்னா ஒண்ணு பண்ணிடலாமா? மாசம் மாசம் உங்களுக்கு கொடுக்குற காசை நான் கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த மேரேஜ் நிறுத்துறதுக்காக எதுவும் பண்ண அவசியமே இருக்காது. என்ன கட் பண்ணிடவா? ஐயோ, இவன் எப்படி அடிமடியில கை வைக்கிறா? ஐயோ ஐயோ மாயா, அப்படிலாம் இல்ல மாயா. சரி ஓகே மாயா, இப்ப என்ன மாயா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னலாம் குட்டி கலாட்டா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும், அவ்வளவுதானே. கண்டிப்பா நான் பண்றேன் மாயா, கண்டிப்பா பண்றேன். நீ எந்த கவலையும் படாத, சரியா? ஓகே ஆண்டி, ஓகே. இங்க பாருங்க ஆண்டி,
சும்மா எப்போ பார்த்தாலும் விமென்ஸ் கிளப்பு பார்ட்டி அப்படி இப்படின்னு சுற்றுறதை விட்டுட்டு எப்பப்பெல்லாம் உங்கள் வீட்டில் கேப் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஏதாச்சும் வாட் எவர் என்ன சொல்லுவாங்க அது அபசகுணம், அந்த அபசகுணத்தை கிரியேட் பண்ணுங்க ஆண்டி. அது மட்டும் இல்லை ஆண்டி, ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை எப்படி ஊதி ஊதி பெருசாக்கலான்னு நீங்கள் நல்லா யோசிங்க ஆண்டி, சரியா? ஐயோ மாயா, நானே ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் மாட்டாதா அதை வச்சு ஊதி ஊதி பெருசாக்கலான்னு பார்த்தா எதுவுமே மாட்ட மாட்டேங்குது மாயா. எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாவே போயிட்டு இருக்கு. அதனாலதான் மாயா எந்த பிளானுமே பண்ண முடியல. ஆண்டி, எல்லா விஷயமும் எப்பவுமே ஸ்மூத்தாவே போகாது ஆண்டி. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சின்ன கேப் கிடைக்கும் ஆண்டி. அந்த கேப்பை தான் ஆண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதனால வீட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, யார் யார் என்ன பேசுறாங்க, யாரு வராங்க, யாரு போறாங்கன்னு எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க ஆண்டி. நோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நமக்கான ரூட்டு கிடைச்சே ஆகும் ஆண்டி. ஓகே மாயா, புரியுது. புரிஞ்சா சரி. டாடி இவர் எதுக்கு இந்த டைம்ல கால் பண்றாரு? ஆண்டி 1 செகண்ட், டாடி கால் பண்றாரு, என்னன்னு கேட்டு வரேன். இவள புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு கத்துறா, திடீர்னு கூலா பேசுறா. ஆனா மாயா சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. எப்பவுமே ஒரு விஷயம் ஸ்மூத்தாவே போகாதுல. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் மாட்டாமையா போயிடும். மாட்டட்டும், அதுக்கப்புறம் பாருங்க நான் அந்த மேட்டரை எப்படி ஊதி ஊதி பெருசாக்குறேன்னு. இந்த டாடிக்கு வேற வேலையே இல்லை. பிசினஸ் ரிலேட்டடா என்ன அனுப்புறதா இவருக்கு வேலை. இவர்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றேன்னு தெரியல, எனக்கு பிசினஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. சரி ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். மாயா, என்னாச்சு மாயா? என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஐயோ ஆண்டி, எனக்கு இந்த பிசினஸ்ல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை ஆண்டி. ஆனா டாடி இப்ப கால் பண்ணி அவர் அர்ஜென்டா ஏதோ ஒரு மீட்டிங்ல இருக்காராம். அதனால ஆதி ஆபீஸ்க்கு போயிட்டு பிசினஸ் ரிலேட்டடா ஒரு ஃபைலை கொடுத்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு ஆண்டி. எனக்கு வேற வேலை இருக்கு ஆண்டி நிறையா. இதுல இவரோட வேலையை நான் பார்க்கணுமா என்ன? அதனாலதான் ஆண்டி கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். ஓகே ஆண்டி, எனக்கு பார்ட்டி இருக்குன்னு நான் கிளம்புறேன். ஐயோ மாயா, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு மாயா எப்படி தானா வர ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நீ கெடுத்துட்டு இருக்க? என்ன ஆண்டி சொல்றீங்க? புரியல, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? ஐயோ மாயா, சின்ன மாயா, நீ என்கிட்ட சொன்னதை மறந்துட்டியா? நீ தானே மாயா சொன்ன மித்ரா கிட்ட ஏற்கனவே உனக்கு ஆதி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன்னு. பின்ன என்ன மாயா, உனக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீ ஆதி கிட்ட க்ளோஸ் ஆயிரு மாயா. நீ க்ளோஸா இருக்கிறத பார்த்து பார்த்து மித்ராவுக்கே டவுட் வரணும் மாயா. ஒருவேளை நம்ம தான் தேவையில்லாம கல்யாணத்துக்கு ஒத்திக்கிட்டோம் என்ன. சின்ன மாயா, இந்த வாய்ப்பை கூட உனக்கு யூஸ் பண்ணிக்க தெரியாதா என்ன? ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி பேசுறீங்க? ஆதி கூட க்ளோஸா இருக்கிறதுக்கு நான் ரெடி தான். ஆனா அவன் ரெடியா இருக்க மாட்டானே. பின்ன எப்படி மித்ரா எங்க 2 பேரையும் தப்பா நினைப்பாஹா? ஐயோ மாயா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது நீ ஆதி கிட்ட க்ளோஸா நின்னாலும் ஆதி உன்கிட்ட க்ளோஸா நின்னாலும் 2 பேரும் க்ளோஸா நிக்கிற மாதிரி தான் மாயா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதாட்டி? இப்பதான் எனக்கு புரியுது. ஆதி என்கிட்ட க்ளோஸா இல்லைன்னா என்ன, நான் ஆதி கிட்ட க்ளோஸா இருந்து அந்த மித்ராவுக்கு நான் புரிய வைக்கிறேன் ஆண்டி. நானும் ஆதியும் எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறோன்னு. அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா அவளுக்கே ஆதி மேல ஒரு வெறுப்பு வந்துடும். அதுக்கப்புறம் அவ ஆட்டோமேட்டிக்காவே ஆதியை விட்டு விலகணும்னு முடிவு பண்ணிடுவா. இதுக்கப்புறம் பாருங்க ஆண்டி இந்த மாயாவோட ஆட்டத்தை. சரி ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. மாயா, பார்ட்டிக்கு போறியா? நோ ஆண்டி, நோ. பிசினஸ் சம்பந்தமா ஆதி கிட்ட பேச போற ஆண்டி. ஓகே ஆண்டி, பாய். அப்பா, ஒரு வழியா யார் யார் என்னென்ன ஒர்க் பார்க்கணுங்கிறத அலாட் பண்ணியாச்சு. சரி ஓகே, டைம் வேற ஆகுது. ஃபர்ஸ்ட் போய் லஞ்சை முடிச்சுட்டு வந்துடலாம். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. பைசும் இன்னும் காணும். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. சரி ஃபர்ஸ்ட் போய் நம்ம கேன்டீன்ல லஞ்சை சாப்பிட்டு வந்துடலாம். ஹலோ. அட, நம்ம ஆயா மேடம். ஹலோ ஆயா மேடம், எப்படி இருக்கீங்க? Hey, my name is Maya, okay? Don't call me as Aya. ஐயோ ஆயா, எனக்கு ஒன்று ஆயான்னு கூப்பிட தான் பிடிச்சிருக்கு. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே உனக்கு மாயாங்கிற பேரை விட ஆயா தான் நல்லா இருக்குன்னு. சரி அதை விடு. ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? அதுவா, அது என்னோட டார்லிங், என் செல்லம். அவனை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் அவனை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன். என்னது, உன் டார்லிங் செல்லத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கியா? ஆமா, அது யாரு? ஓ, வாட்ச்மேன் அங்கிளா? நினைச்ச அப்பவே உனக்கு கரெக்டான மேட்ச் அந்த அங்கிளா தான் இருப்பாருன்னு. ஆனா அந்த அங்கிளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பேரம்பேத்திலாம் எடுத்திருக்க மாதிரி தெரியுது. போயும் அவரையா கரெக்ட் பண்ணிருக்க? வாட், வாட்ச்மேன்? ஹே, என்னடி கொழுப்பா உனக்கு? ஹே, இங்க பாரு, நான் டார்லிங் செல்லோன்னு சொன்னது ஆதிய. ஓ, என்னோட ஆத்துக்காரரை தான் நீ டார்லிங் செல்லம்னா சொன்னியா? பரவாயில்லையே, வந்த வேலை இவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. இவளை நம்ம ஆதிய டார்லிங் செல்லோன்னு சொன்னோன்னே இவ காண்டாகிட்டா போல இருக்கே. இருந்தாலும் இவளை இதோட விழக்கூடாது, இன்னும் நல்லா வெறுப்பேத்தணுமே. ஹே, என்ன உன்னோட ஆத்துக்காரரா? ஹலோ மேடம், உங்களுக்கு இன்னும் கல்யாணம் முடியலை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓ ஆமால, நீ சொல்றதும் சரிதான். எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையில. ஆனா எங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சாயா? நிச்சயம் முடிஞ்சிட்டாவே பாதி கல்யாணம் முடிஞ்சிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்களே, நீ கேள்விப்பட்டதில்ல? காடு, ஹே, முடிஞ்ச மாதிரி தான், இன்னும் முடியலை சரியா? எனக்கு இன்னும் நிறைய நாள் டைம் இருக்கு.
கண்டிப்பா நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஆதியை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. என் ஆதி எனக்கு மட்டும்தான். அடே சாருடா, இவ வேற ஒருத்தி. ஏ இங்க பாருடி, ஏதோ 24 மணி நேரமும் அவனை என் முந்தானிலேயே முடிஞ்சு வச்சிருக்க மாதிரி நீ இந்த பேச்சு பேசுற. இங்க பாராயா, நீ தானே இப்ப சொன்ன எனக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது, நான் கண்டிப்பா ஆதி அடைஞ்சே தீருவேன் அப்படி இப்படின்னு. இங்க பாராயா, அதே தான் நானும் சொல்றேன். இன்னும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய நாள் இருக்கு. அதுக்குள்ள நீ ஏதாச்சும் ட்ரை பண்றதா இருந்தா தாராளமா ட்ரை பண்ணிக்கோ. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. சரி ஓகே, எனக்கு இப்ப நிறைய ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே பாருடி பாரு, நல்லா பாரு. அப்புறம் இப்போ நான் ஆதி ரூமுக்கு தான் போகிறேன். எப்படியும் வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் எங்களை நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை பாரு. அவன் ரூமுக்கு யார் போனாலும் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்றதா எனக்கு வேலையாக. இங்க பாரு, நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, ஸோ நான் கிளம்புறேன். இவன் என்ன நம்ம பேசுறத பார்த்து நல்ல காண்டாய் கத்துவான்னு பார்த்தா இவன் எவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டு போறான். சரி, ஃபர்ஸ்ட் நாள்லயே இவளுக்கு காண்டாகிடுவாளா என்ன? இருடி இரு, போக போக உன்னை எப்படி காண்டு ஏத்துறன்னு மட்டும் பாருடி. சரி ஓகே, அந்த வேலையை போய் பார்ப்போம். வாவ், என்ன இவன் இன்னைக்கு இவ்வளோ ஹாட்டா இருக்கான். மாயா, வாட் அ சர்ப்ரைஸ்! என்ன திடீர்னு வந்திருக்கேன்? என்ன விஷயம்? ஹே ஹாய் ஆதி. அது பொண்ணுல ஆதி, டாடி கொஞ்சம் பிஸியா இருந்தாரு, அதனால தான் ஆதி கிளைண்ட் டீடைல்ஸ் வாங்குறதுக்காக நான் வந்தேன். ஓ, அதான் அங்கிள் வரதுக்கு டிலே பண்ணாரா? ஓ ஓகே மாயா. எனிஹவ், நீ வந்தது எனக்கு செம்ம ஷாக்கிங் மாயா. ஏன் ஆதி, நான் நம்ம ஆஃபீஸ்க்கு நான் உன் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதா என்ன? சாச்சா, அப்படிலாம் இல்ல மாயா. உனக்கு பிசினஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனாலதான் மாயா ஷாக்கிங், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஓகே மாயா, உட்கார. எதுக்கு நின்றுட்டே இருக்க? ஹே ஆதி, இட்ஸ் ஓகேயா, இருக்கட்டும் விடு. வெல், அப்புறம் உன்னோட இஷ்டம். சரி ஓகே மாயா, வெயிட் பண்ணு, நான் லேப்பை பார்த்து உனக்கு செக் பண்ணி சொல்றேன். ஓகே ஓகே ஆதி. என்ன இந்த ஆயா சொன்ன மாதிரி ஹிட்லர் கூட ரூம்ல இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கா? அதுவும் அந்த ஹிட்லரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அப்படி என்ன பேசுறாங்க ரெண்டு பேரும்? அப்படி என்ன விஷயமா இருக்கும் ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் பேசுற அளவுக்கு? ஐயோ மித்து, அவங்க ரெண்டு பேரும் சித்த பத்தி எவ்வளோ நேரம் பேசினா உனக்கு என்னடி வந்திருக்கு? நீ எதுக்கு இப்போ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? யாரு வேணா என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்திருக்கு? நமக்கு என்ன வந்திருக்கு? நமக்கு நிறைய வேலை இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை போய் பார்க்கலாம். உஃப், என்ன இது, சர்வர் ரொம்ப டவுனா இருக்கு. ஹே மாயா, சாரியா, சர்வர் கொஞ்சம் டவுனா இருக்கிறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுது. சாரி. இட்ஸ் ஓகே ஆதி, இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். நீ பொறுமையாவே பாராதி, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே மாயா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்னன்னு நான் செக் பண்றேன். ஓகே ஓகே ஆதி, ஓகே. அப்பா, வைஷு வந்துட்டாளா? ஆனா அவன் முகம்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லைன்னா ப்ராஜெக்டை நினைச்சு கவலைப்படுறாளோ? ஐயோ என்னன்னு தெரியலையே. இப்போ போய் கேட்கவும் முடியாது, ஏன்னா அவளோட டீம்மேட்ஸ் எல்லாருமே பக்கத்தில் தான் இருக்காங்க. சரி ஓகே, எதா இருந்தாலும் ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு கேட்டுக்கலாம். சின்ன இது, நம்ம லஞ்சுக்கு போகும்போதும் ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இருந்தாங்க. இப்போ லஞ்சே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போவும் ரெண்டு பேரும் அப்படி ரூம்குள்ளார என்னதான் பேசுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணலாம்? சே, அவங்க என்ன பேசினா நமக்கு என்ன வந்திருக்கு? எனக்கு எங்க 1008 வேலை இருக்கு. யார் கூட பேசினா எனக்கு என்ன வந்திருக்கு? சின்ன இதாயா இவ்வளோ க்ளோஸாக போய் அவன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா. அதோட அவன் என்னடானா அவன் மேலே கையை போட்டிருக்கா. இவன் அதை பற்றி எந்த கவலையும் படாமல் இவன் பாட்டுக்கு லேப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். மித்ரா, இவ இங்க என்ன பண்றா? இவ எதுக்கு இப்ப நம்மள ஒரு மாதிரி பாக்குறா? சின்ன இது, இவ எப்போ நம்ம பக்கத்துல வந்தா? ஒருவேளை அவ நம்மள ஒரு மாதிரி பாக்குறதுக்கு இதுதான் காரணமோ? ஏயோ சிடியட், கொஞ்சம் கூட உனக்குலாம் மேனஸ் இல்ல. உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணுங்கிற பேசிக் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா? ஐயோ ஸ்டாப் இட் மாயா, முதல்ல நகர்ந்து நில்லு. இப்பதான் ஆதி பக்கத்துல க்ளோஸா இருந்து அவன்கிட்ட ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா கரெக்டான டைம்ல வந்துட்டான். என்ன இவன் ஆயா கிட்ட கத்திட்டு நகர்ந்து நின்றுட்டான். ஒருவேளை இவ தான் இவனை ஏதாச்சும் ட்ரை பண்ணுறாளோ? எதுக்காக இவ இப்படிலாம் பண்ணுறா? ஓ, நம்மளை வெறுப்பேற்றணும்னா? வாடி வா, இப்போ பாரு நான் உன்னை எப்படி வெறுப்பேற்றுறேன்னு. மித்ரா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், காதுல விழுதா இல்லையா? என்னாச்சு? இல்லாதி மாமா, அது நேற்று நைட்டு நம்ம ஃபோன் பேசும்போது நீங்கள் ஃபோனில் ஒன்று கேட்டீங்கல்ல, நான் கூட நேரில் தரேன்னு சொன்னேனே, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். என்ன பேசுறா இவ? நான் என்ன போன்ல கேட்டேன், இவ என்ன நேர்ல கொடுக்க வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேத்து நம்ம அவகிட்ட போனே பேசலையே. இவ என்ன பேசுறானோ ஒண்ணுமே புரியல. வாட்? இவ எதை சொல்றா? என்ன அதியத்தான் அப்படி பாக்குறீங்க? என்ன என் மேல கோவமா? நீங்க கேட்டதை நான் போன்ல கொடுக்கலன்னு நான் தான் சொன்னல நேர்ல தரேன்னு. ஆக்சுவலா இப்ப நான் இங்க வந்ததே நீங்க போன்ல கேட்டதை கொடுக்கறதுக்காக தான். இவ என்ன பேசுறானே புரியல. ஹே மித்ரா, என்ன பேசுற நீ? எனக்கு புரியல. ஓ புரியல
புரியலையா? கொஞ்சம் பொறுங்க, நான் பக்கத்துல வந்து என்னன்னு சொல்றேன். இவ எதுக்கு இப்போ இவ்வளவு பக்கத்துல வந்திருக்கா? என் ஹார்ட் பீட் எல்லாம் செக்கு தப்பா குதிக்குது. இவ வேற என்னென்னமோ பேசுறா. அது கண்ட்ரோல்டா. இவனா ஆதி பக்கத்துல இவ்வளவு க்ளோஸா நிக்கிறான். இவனும் அவளை எதுவும் சொல்லாம அப்படியே அவளை பாத்துக்கிட்டே நிக்கிறான். ஹே, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நான் ஒருத்தி இங்கதான் இருக்கேன். ஐயோ, நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஐயோ சாரிங்க. அது ஆதியத்தா நேற்று நைட்டு என்கிட்ட ஃபோன்ல இருக்கி அணைச்சி ஒரு உம்மா கேட்டாங்க. நான் நேரில் தரேன்னு சொன்னேன்னா அதனாலதான் ஆதி மாமாவுக்கு இருக்கி அணைச்சி ஒரு உம்மா கொடுக்கலாமேன்னு வந்தேன். பார்த்தா நீங்க இங்க நிக்கிறீங்க. ஐயோ சாரிங்க, நான் நீங்க இங்க நிக்கிறதையே சுத்தமா மறந்துட்டேன். சாரி. வாட்? ஆதி, சின்னாதி, இவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. நீ பாட்டு கேட்டுட்டு அமைதியாவே நிக்கிற. சின்னாதியத்தான் இப்படி ஆகிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ ஆசையாக தெரியுமா இருக்கி அணைச்சி நீங்கள் கேட்ட உமாவை கொடுக்கலான்னு வந்தேன். ஆனால் இவங்க இங்கே இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. சரி, ஓகே, நம்ம இதை அப்புறம் வச்சுக்கலாம். நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேர் பேசுங்க. அப்பா, முதல்ல கிளம்புடி. என்னது இருக்கி அணைச்சி உம்மா கொடுக்க வந்தாளா? என்னன்னு ஒன்றும் புரியல. மாயா, நீ கொஞ்சம் வெளியில போறியா? வாட்? நான் வெளியில போணுமா? அது சின்னாதி பேசிட்டு இருக்க நீ? நான் எதுக்கு அது வெளியில போகணும்? அட என்னங்க நீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு இங்கீதமே தெரியல. நானும் என் ஆதியத்தானும் நிறைய பர்சனலா பேசுவோம், அப்புறம் அப்பப்போ நிறைய பண்ணுவோம். அப்போ இடையில நீங்க இருந்தா எப்படிங்க? அதனாலதான் ஆதியத்தா உங்களை வெளியில போக சொல்றாங்க. என்ன ஆதியத்தா, அப்படித்தானே? ஆமா மாயா, நீ கிளம்பு மாயா. நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அங்கிளுக்கு மெயில் பண்ணிடுறேன். சின்னாதி, அது மாயா உன்னை கிளம்புன்னு சொன்ன மாயா. ஓகே ஆதி, நான் கிளம்புறேன். இந்த ஆயா நல்ல காண்டாயிட்ட போல இருக்கே. எப்படி போறா பாரு, இஞ்சி தின குரங்கு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு. சார்கிட்ட இந்த மித்ரா கிட்டே வா. சரி, ஓகே, அந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்ப வேண்டியதான். இவன் என்ன ஒரு மாதிரி பாக்குறான்? பத்தாததுக்கு நம்மள வேற எப்படி பிடிச்சி வச்சிருக்கான்? ஹே, என்ன விடு. ஐயோ, நம்ம பேசுறது உனக்கு காதுல விழுதா என்னன்னே தெரியலையே. ஐயோ கடவுளே, ஹே சொன்னதான், என்ன விடு. ஓ, விடணுமா? விடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதோ தரணும்னு சொல்லிட்டு தானே வந்த. தந்துட்டு போ. என்னது தரணுமா? சின்ன பேசுற நீ? முதல்ல என்ன விடு, நான் போறேன். எங்கடி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குற? நீ தானடி வந்து சொன்ன நேத்து நைட்டு நான் போன்ல கேட்டதை இப்போ நேர்ல தரலான்னு வந்திருக்கேன்னு. ஒழுங்கா நீ சொன்ன மாதிரி தந்துட்டு போ. இல்ல புரியல, நீ நீ எதை கேக்குற? ஓ, மேடம்க்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரியல. சரி, ஓகே, நானே சொல்றேன். நீ தானடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஏதோ இருக்கி அணைச்சு உமா கொடுக்க தான் வந்திருக்கேன்னு. சொன்ன மாதிரி இப்போ என்ன இருக்கி அணைச்சு ஒரு உமா கொடு. சின்னது இருக்கி அணைச்சு கும்மா தரணுமா? ஐயோ கடவுளே, அதுல சும்மா சொன்னையா? ப்ளீஸ் என்ன விடு, நான் போறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சொன்ன மாதிரி இப்போ எனக்கு இருக்கி அணைச்சு உமா கொடுத்தாதான் நான் உன்னை விடவே செய்வேன். இல்லைன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் நீ இப்படியே தான் என்கிட்டயே நிக்கணும். பரவாயில்லையா? ஐயோ மித்து, என்னடி இது? அந்த ஆயாவை வெறுப்பேத்துறேன்னு இவன்கிட்ட இப்படி வந்து மாத்திக்கிட்ட. இவன் விட மாட்டான் போல இருக்கேன் இன்னைக்கு. மித்து, எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடுறீ. சின்ன பேசுற நீ? இதெல்லாம் தப்புயா? முதல்ல விடு, யாராச்சும் வந்துட போறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதனால நீ பேச்ச மாத்தாம ஒழுங்கா சொன்ன மாதிரி இருக்கி அணைச்சு ஒரு உம்மா கொடு. சின்னது, சின்னையா பேசுற நீ? நான் சத்தியமா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சாரி. ஓ, நீ வேணும்தான் விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கலாம். பட் நான் உண்மையா தான் கேக்குறேன். ஒழுங்கா சொன்ன மாதிரி கொடுத்துடு. என்னது? நீ என்ன விளையாடுறியா? இங்க பாரு, அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. முதல்ல என்ன விடு. ஓ, சரி, ஓகே, நீ கொடுக்க வேணாம். நீ சொன்னதை நானே எடுத்துக்கிறேன். சின்னது, வேண்டாம், சொல்றது கேளு. முடியாது. நீ தானே சும்மா இருந்த என்ன சுரண்டி விட்ட. சோ அடி நேர்ந்து கிட்டே நை வழக்க ஏற்றி வச்சு உன்னோட கண்ணத்தில் முத்தம் கொடுக்க நேத்தி கடந்தி கலனா கொஞ்சு கூடி சாமி எல்லாம் பக்கத்தில் நீ வாடி அள்ளி கொடுக்க. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு நாள் வச்சுக்கிறேன். முதல்ல விடு. பார்த்து போடி.
ஒருவேளை இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ. ஆனா நான் என்ன பண்றது, நான் பாட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு 7 தான் இருந்தேன். இவதான் இருக்கி நினைச்சு உமா கொடுக்க வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன நல்லா ஏத்தி விட்டா. பின்ன நான் என்ன பண்றது, அவ்வளவு க்ளோஸ்ல அவன் நிற்கும் போது நான் கண்ட்ரோலா எவ்வளவு நேரம் தான் இருக்க முடியும். அதோட ரெண்டு பேருக்கு தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுல. ஸோ இதெல்லாம் தப்பு இல்லை டே, அது இது தப்பு இல்லடா, விடு விடு. ஆனாலும் இவ என்ன எதுவுமே சொல்லாம அவ பாட்டுக்கு போறான். ஒருவேளை மொத்தமா எல்லாத்துக்கும் அவ சொன்ன மாதிரி திட்டுவாளோ. என்ன பண்ண என்ன, அதான் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த கிட்டருக்கு இவ்வளோ கொழுப்பு இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க. இருடா இரு, ஒரு நாள் என்கிட்ட நீ மாட்டாமே போயிடுவேன். அன்னைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும். இருந்தாலும் இந்த ஹிட்லர் வர வர நம்ம கிட்ட கொஞ்சம் ஓவரா தான் பண்றான். ஆனாலும் முன்ன மாதிரி நமக்கே அவன் மேல கோவம் வர மாட்டேங்குது தான் ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் மித்து, இனிமே இவன் கிட்ட கொஞ்சம் உஷாரா இரு. மித்து போலாமாடி? போலாம் வைஷு என்னாச்சுடி? நானும் உங்ககிட்ட முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சேன். நீ அர்ஜுன் கூட லஞ்சுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஆள் சுத்தமா சரியில்லை. என்னாச்சுடி, போன இடத்துல ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஆமா மித்து. வைஷு என்னாச்சுடி, என்ன பிரச்சனை? இல்ல மித்து, நானும் அர்ஜுனும் லஞ்சுக்கு போனப்போ அங்க அனிதாவையும் பார்த்தோண்டி. வாட், அனிதாவா? சரிடி, அவ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாலா என்ன? ஆமா மித்து, ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னா, வைஷு என்னடி சொல்ற? அந்த அனிதா எப்படி இல்லாம மோசமா பேசினா? ஆமா மித்து, அவ ரொம்ப மோசமா பேசினாடி. அவ எந்த அளவுக்கு மோசமா பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல மித்து. எனக்கு உண்மையாவே எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமாடி? வைஷு எனக்கு புரியுதுடி, ஆனா அனிதா இந்த அளவுக்கு மோசமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. ப்ளீஸ் வைஷு, நீ ஃபீல் பண்ணாதடி ப்ளீஸ். இல்ல மித்து, அவ என்ன மோசமா பேசினது கூட எனக்கு கஷ்டமா இல்லடி. ஆனா அர்ஜுன் அவ எப்படி தெரியுமாடி பேசினா, எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுடி. பாவண்டி அர்ஜுன், அவர் எவ்வளோ நல்லவர்னு தெரியுமாடி? அவரை போய் இவ எப்படிலாம் பேசினான்னு தெரியுமாடி? ஆம்பளை இல்லை, உனக்கு ஆண்மை இல்லை, அது இதுன்னு என்னென்னமோ பேசினா மித்து. அதுதான் மித்து என்னால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. ஐஷு சின்னடி இவ பார்க்க இவ்வளோ டீசெண்டாக இருந்துட்டு இப்படி இல்லாமல் இன்டீசெண்டாக பேசினா, என்ன பொண்ணுடி இவ? ஆமா மித்து, பாவண்டி அர்ஜுன் அவர் எவ்வளோ உடஞ்சு போயிட்டாருன்னு தெரியுமாடி? அனிதா இந்த அளவுக்கு மோசமாக அவர்கிட்ட பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மித்து. அர்ஜுனும் அனிதாவும் எப்படிலாம் லவ் பண்ணாங்க, அப்படி அவங்களுக்குள்ள என்னடி நடந்திருக்கும்? அனிதா இந்த அளவுக்கு அர்ஜுனை மோசமாக பேசுகிறா, எனக்கு அதான் மித்து சுத்தமாக புரியவே இல்லை. ஆனால் அர்ஜுன் அந்த நிலைமையிலையும் என்னை விட்டு கொடுக்காம எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக பேசினாருன்னு தெரியுமா மித்து? அப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி மித்து இந்த அனிதா இப்படிலாம் பேசலாம்? அதை நினைக்க போதாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் உண்மையாகவே அர்ஜுன் ரொம்ப பாவம் மித்து. அவர் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஒரு டைமும் அனிதா என்கிட்ட அப்படி பேசும்போதெல்லாம் அவர் எனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறாருடி, ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாருடி. அதை நினைக்கும் போதான் மித்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாமல் அர்ஜுன் கிட்ட எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிடலான்னு தோணுது மித்து. என்னால் அவர் கஷ்டப்படுறத பார்க்க முடியல மித்து. வைஷு எனக்கு புரியுதுடி, நீ அர்ஜுனை நினைச்சி எந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன்னு. இங்க பாரு வைஷு, நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான், சரியா? அதோட நேர காலம் கூடி வரும்போது எல்லா விஷயங்களும் வெளியில வந்து தாண்டி ஆகணும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? நீ சொல்றதும் சரிதான் மித்து. சரி மித்து, கிளம்பலாமா? வைஷு, இப்போ எதுக்கு நீ நடந்தது நினைச்சு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க? உன்னை பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. முதல்ல நார்மலாக, இப்போ எதுக்கு நீ இவ்வளவு டல்லா இருக்க? அது சரி மேடம், சேடான விஷயத்தை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க. ஆனா இடையில ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கலாம்ல? என்னடி நாரதர் கழகம் நன்மையில முடியும்னு சொல்ற மாதிரி அனிதா ஏற்படுத்தின பிரச்சனை கடைசியில் உனக்கு நன்மை தானடி தந்திருக்கு. இல்லைன்னா அர்ஜுன் கிட்டே இருந்து உனக்கு கிஸ் கிடைச்சிருக்குமா என்ன? மித்து, ஏன் மித்து நீ வேற? இப்போ அதை நினைக்கும் போது கூட எனக்கு ஒரு வெக்கமா வருதுடி. அர்ஜுன் இன்னைக்கு என்ன கிஸ் பண்ணாரு மித்து. பாரா என் வயசுக்கு வெக்கத்தை. அது சரி, இவ்வளோ நேரம் மேடம் அவ்வளோ சோகத்தில் இருந்தீங்க, அர்ஜுன் கிஸ் பண்ணினதை சொன்னோன்னே இவ்வளோ சந்தோஷமாயிட்டீங்க. மித்து, உண்மையாவே அர்ஜுன் என்ன கிஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் ஒரு பக்கம் ஷாக்காவும் இருந்ததுடி. இது அர்ஜுன் தானானு. ஆனா அவரை கிஸ் பண்ணிட்டு என்ன தெரியுமா மித்து சொன்னாரு? நவனும் அனிதா அப்படி பேசினதுக்காக சொல்லலை, எனக்கு உண்மையாவே தோணுச்சு, அதனாலதான் பண்ணினேன்னு சொன்னாருடி. அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா மித்து? உண்மையாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சுடி. வைஷு, நீ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியாடி? அர்ஜுனுக்கு அனிதா மேல அவங்க லவ் பண்ணும்போது இந்த மாதிரி கிஸ் பண்ணணும்னு தோணவே இல்லை. ஆனா உங்ககிட்ட மட்டும் அவருக்கு தோணிருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு அர்ஜுனுல மனசார விரும்புறாருன்னு நினைக்கிறேன்டி. ஏன்னா உரிமை இல்லாதவங்க கிட்ட இந்த மாதிரி கிஸ் எல்லாம் நம்மளால எப்பவுமே பண்ண முடியாது வைஷு. மித்து, என்னடி சொல்ற? அர்ஜுனும் என்ன மனசார விரும்புறாருன்னு சொல்றியா? மித்து, அவர் என்ன மனசார விரும்புறாரா இல்லையாலாம் எனக்கு தெரியாதுடி. ஆனா உண்மையாவே நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மித்து. ஐஷு, எனக்கு அப்படி தாண்டி தோணுது. நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரமாவே அர்ஜுன் அவர் மனசுல உள்ள லவ் உங்ககிட்ட சொல்லுவாரு. சரிடி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? சரி மித்து, கிளம்பலாம். மித்து, நான் கேட்கணும்னு இருந்தேன். நீ என்னடி ஆதிசார் ரூமுக்கு போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி வந்த? என்னடி ஆதிசார் ரூமுக்கு கூப்பிட்டு இருக்க நினைச்சு உமாக்கம்மா கொடுத்துட்டாரா என்ன? என்னது?
மித்து ரிலாக்ஸ் நான் சும்மா ஃபன்னுக்கு தாண்டி கேட்டேன். இல்லடி ஹரி சார் நிச்சயத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி சம்பவம் நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ நிச்சயம் வேற முடிஞ்சிச்சா, அதனால தாண்டி. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் தான் உங்களுக்கு அடிக்கடி நடக்குதுல்ல, அதனால தான். சரி மித்து, போகலாம், டைம் ஆயிடுச்சு. வைஷு ஏண்டி நீ வேற? சரி வா கிளம்பலாம்.